ஃபிஃபா கால்பந்து காலிறுதி சுற்று அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து இடையிலான ஆட்டத்தோட நிறைவடைஞ்சிருக்கு. முதல் காலிறுதி ஆட்டத்துல பிரான்ஸும் மொரோக்கோவும் மோதினாங்க. இதுல பிரான்ஸ் 2-0 கோல் கணக்குல ஜெயிச்சாங்க. அடுத்து ஸ்பெயின் பெல்ஜியம் இடையிலான காலிறுதி சுற்றுல ஸ்பெயின் 2-1 கணக்குல பெல்ஜியத்தை வெளியேற்றி அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. அடுத்து நார்வே இங்கிலாந்து இடையிலான காலிறுதி ஆட்டம். இதுல இங்கிலாந்து 2-1 அப்படின்ற கோல் கணக்குல ஜெயிச்சு அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுல இங்கிலாந்து 1-0 முன்னிலை வகிச்சிட்டு இருந்த நேரத்துல நார்வேவுக்கு கோல் அடிக்க ஒரு வாய்ப்பு வசமா அமைஞ்சது. முதல் பாதி முடிய போற நேரத்துல நார்வே வீரர் அலெக்சாண்டர் சார்லோட் பந்தை தட்டி கோல் பக்கத்துல எடுத்துட்டு போயிருவாரு. இங்கிலாந்து வீரர்கள் இவரை சூழ்ந்து நிக்கிற நேரத்துக்குள்ள ஹாலண்ட் கிட்ட பந்தை பாஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஹாலண்ட் கிட்ட எந்த இங்கிலாந்து வீரரும் அப்போ கிடையாது. ஆனா நானே கோல் அடிப்பேன் அப்படின்ற எண்ணத்துல விளையாண்டாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் அவரே இங்கிலாந்து வீரர்களோட போராடி பந்தை தட்டி கோல் அடிக்க பார்த்தாரு. கடைசியில இங்கிலாந்து வீரர்கள் பந்தை தடுத்துருவாங்க. இதனால ஒரு கோல் வாய்ப்பு நார்வேவுக்கு பறிபோனது. நார்வேவுக்காக இந்த உலக கோப்பையில அதிக கோல் அடிச்சிருக்கிற ஹாலண்ட் இதுல கடுப்பாயிட்டு போயிடுவாரு. இது எல்லாமே முடிஞ்ச அப்புறம் கடைசியா இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில நடந்த ஆட்டத்துல அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்தும் மோதினாங்க. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடிச்சு ஆட்டம் சமமா இருந்ததால கூடுதல் நேரம் எடுத்தாங்க. கூடுதல் நேரத்துல கோல் அடிக்கிறதுல கில்லியான அர்ஜென்டினா மேற்கொண்டு 2 கோல் அடிக்க 3-1 கோல் கணக்குல அர்ஜென்டினா ஜெயிச்சு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. இந்த 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது மூலமா ஃபிஃபா தரவரிசையில முதல் 4 இடங்களை பிடிச்சிருக்கிற அணிகள் முதல் முறையா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற நிகழ்வு அரங்கேறி இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு உலக கோப்பையிலும் இது நடந்தது கிடையாது. முதல் அரையிறுதி ஆட்டத்துல பிரான்சும் ஸ்பெயினும் ஜூலை 15 மோதுறாங்க. டலாஸ் மைதானத்துல இது நடக்குது. இந்த இரு அணிகளும் கடைசியா மோதின 5 ஆட்டங்களை பார்த்தோம்னா ஸ்பெயின் தான் 3 ஆட்டங்களை ஜெயிச்சு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. 2012 நடந்த ஆட்டம் 1-1 கோல் கணக்கு சமன்ல முடிஞ்சிருக்கு. 2013 ஸ்பெயின் 1-0 கோல் கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. 2021 பிரான்ஸ் 2-1 அப்படின்ற கோல் கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. 2024 ஸ்பெயின் 2-1 கோல் கணக்குல பிரான்ஸை வீழ்த்தி இருக்கிறாங்க. 2025 5-4 அப்படின்ற கோல் கணக்குல ஸ்பெயின் ஜெயிச்சிருக்காங்க. இதை பாக்குறப்போ வலுவான அணியா தெரிகிற ஸ்பெயின் இந்த உலக கோப்பையில ஒரே ஒரு கோல் மட்டும்தான் அடிக்க விட்டுருக்காங்க. அதுவும் காலிறுதி சுற்றுல பெல்ஜியத்துக்கு எதிரான ஆட்டத்துல. அதுக்காக பிரான்ஸும் சாதாரண டீம்னு சொல்லிட முடியாது. இந்த உலக கோப்பையை பொறுத்த வரைக்கும் மிக வலுவான அணியா பிரான்ஸும் இருக்கிறதால இந்த ஆட்டம் சும்மா தீயா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். 2வது அரையிறுதி சுற்றுல அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் இந்திய நேரப்படி ஜூலை 16 மோதுறாங்க. இந்த ஆட்டம் அட்லாண்டா மைதானத்துல நடக்குது. இந்த இரு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் தான். இவங்க 2 பேரும் கடைசியா மோதின 5 ஆட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அதுல 3-2 அப்படின்னு ஆதிக்கம் செலுத்திருக்கு. ஆனா இவங்க மோதின கடைசி ஆட்டம் எப்போன்னு பார்த்தா 2002. அதுக்கப்புறமா இங்கிலாந்து அர்ஜென்டினாவும் நேருக்கு நேர் மோதினதே கிடையாதான். இந்த உலக கோப்பையில கடைசி 5 ஆட்டங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து 4 வெற்றி 1 டிரான்னு அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஆனா அர்ஜென்டினா பார்த்துட்டோம்னா கடைசியா விளையாண்ட 5 ஆட்டங்களையும் ஜெயிச்சு உள்ள வந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்டத்திலையும் பரபரப்புக்கு எந்த விதமான ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த அரையிறுதி சுற்றுல அர்ஜென்டினா மட்டும்தான் தென் அமெரிக்க நாடு. மற்ற 3 அணிகளும் ஐரோப்பிய அணிகள். ஒருவேளை நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அரையிறுதி சுற்றுல வெளியேறினா கோப்பையை வெல்ல போறது ஏதோ ஒரு ஐரோப்பிய அணியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு மெஸ்ஸியும் அர்ஜென்டினாவும் அனுமதிப்பாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.